உலகின் எந்த மூலையிலும் மனித உரிமைகள் மீறப்படும் பொழுதும், மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் நிகழ்ந்த பொழுதும், சிறிய தேசிய இனங்கள் நசுக்கப்படும் பொழுதும் குரல் எழுப்பியும் தலையிட்டும் மனித தர்மத்தை வேண்டும் சர்வதேச சமூகம் ஈழத்தமிழரின் பேரவலத்தை கண்டும் மௌனம் சாதித்து வருவது எமக்கு வேதனையை. ஹாய் ஸ்குவாட், வெல்கம் பேக் டு மிஸ்டர் லோக்கல். ஸோ ஸ்குவாட் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ கைஸ், இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் தான் இருக்கிறோம். ஸோ இந்த கன்னியாகுமரியில் இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம், என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இந்த கன்னியாகுமரியோட ஒரு ஷார்ட் ஹிஸ்ட்ரி ஒன்று பார்த்துட்டு வந்துடலாம். இந்த கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் சவுத் இந்தியாவோட சவுத்தில் ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்டாக இது அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் தமிழகத்தோட மக்கள் தொகை இடத்துல 2வது இடம் வச்சு வருது. தமிழில் சொல்லப்படுற 5 திணைகளில் 4 திணை, அதாவது முல்லை, குறிஞ்சி, மருதம், நெய்தல் அப்படிங்கிற 4 திணைகளும் ஒருங்கிணைந்த மாவட்டம் அப்படின்னா இந்த கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் தான் ஸ்குவாட். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து தமிழ் மொழி மற்றும் மலையாள மொழி பேசுகிற மக்களும் அதிகமாகவே வசிச்சு வராங்க. அதுக்கும் மேலே இதோட சிறப்பு என்ன அப்படின்னா, தமிழகத்தோட எல்லா மாவட்டமும் மேற்கு தொடர்ச்சி மலை, அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைக்கு கிழக்க தான் அமைஞ்சிருக்கும். ஆனால் இந்த ஒரே ஒரு மாவட்டம் மட்டும் மேற்கு தொடர்ச்சி மலையோட மேற்கு பகுதியில் அமைஞ்சிருக்குது. அதனால தான் இந்த மாவட்டத்தோட கிளைமேட் வந்து எப்போதுமே கேரளா டிஸ்ட்ரிக்டோட கிளைமேட்டுக்கு ஒத்த மாதிரியே இருக்கும். ஸோ கைஸ், ஃபைனலாக நம்ம இப்போ எங்கே போய்ட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் சிலையை தான் ஸ்குவாட் பார்க்க போய்ட்டுருக்கோம். ஸோ நம்ம இப்போ போயிட்டுருக்கிற போது டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5:30 கிட்டே இருக்கும். ஸோ நம்ம இப்போவே போயிட்டு தான் நம்ம இந்த ஸ்டாச்சு போய் பார்க்கலாம். அப்போ தான் சன்செட் பார்க்க சரியான டைமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டுருக்குறோம். ஸோ வாங்க போயிட்டு என்னென்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் கூட அந்த காந்தி மண்டபம். பகலில் பார்த்துட்டு இரவில் பார்க்க பயங்கர பிரமிப்பாக இருக்குது. ஸோ இதை பார்த்துட்டு அப்படியே பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஏராளமான மக்கள் வந்துட்டு இந்த சன்ரைஸ் பார்க்க கிட்டத்தட்ட 2000 பேருக்கு மேலே வந்து இந்த சன்ரைஸ் பார்க்க குவிஞ்சிருக்காங்க. ஸோ வாங்க எப்படி இருக்குன்னு பதில் இன்னைக்கு கிளைமேட் வந்து எந்த மாதிரி அமைய போகுது, சன்ரைஸ் பார்ப்போமா பார்க்க மாட்டோமா அப்படிங்கிறது தெரியல. ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் தெரியும். வாங்க போய் பார்க்கலாம். இவ்வளோ கூட்டத்தை பார்க்கும்போது ஏதோ சன்ரைஸ் பார்க்க வந்த கூட்டம் மாதிரி தெரியல ஸ்கோர். ஏதோ பெரிய ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் தான் கிடச்சிச்சு. அவ்வளோ கூட்டம் வந்து சன்ரைஸ் பார்க்க வந்துருந்தாங்க. சம்மர் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் குமிச்சிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கூட்டத்தை பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதே நேரத்தில் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இரவு நேரத்தில் வந்துட்டு இந்த திருவள்ளுவர் ஸ்டாச்சு அந்த லைட்டிங் எஃபெக்டோடு பார்க்கும்போது பயங்கர பெருமைப்பாக இருந்துச்சு. நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு உங்கள் ஃபோனில் வால்யூம்லாம் கரெக்டாக தான் ஸ்கோர் இருக்குது. என்னோடய மைக் தான் ப்ராப்ளம். ஸோ டோன்ட் வரி, வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணலாம். கொஞ்சம் வீடியோ ஷேக்காக தான் ஸ்குவாட் இருக்கும். அது என்னோடய ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா அவ்வளோ கூட்டத்துக்கு அந்த க்ரௌடுக்கு மத்தியில் நான் உட்காந்துட்டு இருக்கும்போது ஒவ்வொருத்தரும் வந்துட்டு கையை தட்டி விட்டுட்டு போயிடுறாங்க. ஸோ ட்ரைபேட் வேறு ஒழுங்காகவே இல்லை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாகவே தான் இருந்துச்சு. பட் வீடியோ ஏதோ எடுத்துருக்கிறேன். ஸோ அன்றைக்கி சன்ரைஸ் தெரிகிற மாதிரி ஏதோ எடுத்துருக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. ஸ்குவாட், எனக்கு இந்த திருவள்ளுவர் ஸ்டாச்சுவை பற்றி நிறைய சந்தேகங்கள் இருந்துச்சு ஸ்குவாட். அதாவது எதுவும் புயல், சுனாமி, நிலநடுக்கம் எதுவும் வந்துச்சுன்னா இது வந்துட்டு உடஞ்சி போயிடாதா, அதுக்கப்புறம் வந்துட்டு கடலுக்கு நடுவில் இருக்கிறதுனால உப்பு காற்றுலையும் எப்படி இப்படி பழமை மாறாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்வி இருந்துச்சு. அந்த கேள்விக்கெல்லாம் பதில் வந்துட்டு நான் ஆஃப்டர் த ட்ரிப் கண்டுபிடிச்சேன். அது என்ன அப்படின்னா 2004 டிசம்பர் சுனாமியில் வந்துட்டு இந்த ஸ்டாச்சு வந்துட்டு நிலநடுக்கம், சுனாமி அப்படிங்கிற நிறைய இதை பார்த்துருக்குது. அப்போயுமே இதுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படலை. அப்புறம் உப்பு காற்றுலேருந்து இந்த சிலையை பாதுகாக்க 4 வருஷத்துக்கு ஒரு டைம் வந்துட்டு எப்போசைட் அப்படிங்கிற ரசாயன கலவை மூலமாக இதை வந்துட்டு இதில் பூசுறதுனால அது வந்துட்டு பழமை மாறாமல் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதே 4 வருஷத்துக்கு ஒருக்க தான் இதை பராமரிப்பாங்க போல். அந்த 4 வருஷத்துக்கு ஒரு முறை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காகிதக்கூழ் மூலமாக அதில் இருக்கிற உப்பை வந்து உறிஞ்சி எடுத்துருவாங்களாம். ஸோ அதனால இது வந்து அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அப்புறம் ஃபைனலாக நம்ம போன சன்ரைஸ் கதை என்னாச்சு அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள் ஸ்குவாட். இப்போ வந்துட்டு மணி 7:40 ஆயிடுச்சு. இப்ப வரைக்கும் இன்னும் சூரியன் வரவில்லை. சூரியன் வந்து லைட்டா வந்து தலையை கட்டிட்டு போயிடுச்சு, அவ்வளவுதான். ஸோ
நம்ம 5:40க்குலாம் இங்க வந்து ரீச் ஆயிட்டோம். 5:40ல இருந்து சூரியன் வரல அப்படிங்கிறதுனால ஸோ நம்ம இன்னைக்கு வந்துட்டு சன்ரைஸ் பார்க்க முடியவில்லை. நான் எவ்வளவு கேவலமா தோத்தாலும் மீசைய முறுக்கிட்டு தோப்பேன்.